இந்த உலகத்தில் நாம் நம்மோடு கொண்டுள்ள உறவு மிக முக்கியமானது. நாம் நம்மை நேசித்து நம்மில் அன்பு கூற வேண்டும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று இயேசு கிறிஸ்து கூறியுள்ளார். நம்முடைய மனதை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுவோம், கர்த்தருக்கு பிரியமான வழியில். இதுதான் நம் பலம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே நம் பலன். அவர் நம் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவார். இந்த உலகத்தில் நாம் தனிமையாய் அல்ல, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்மோடு பயணிப்பவர் நம்மை படைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நாம் கர்த்தருக்கு பிரியமாக நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நாம் மகிழ்ச்சியாக வாழ்வோம். பிறரிடத்தில் அன்பு கூர்ந்து பிறரையும் மகிழ்ச்சியாக வாழ வழி செய்வோம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின்படி நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.